சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பாக வாலிபர்களே, நான் மீண்டும் உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வாழுங்கள். உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வை விட்டுக் கொடுக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய கடமைகளை நாசமாக்காதீர்கள். தொழுகைகளை வீணாக்காதீர்கள். தொழாதவன், பருவ வயதை அடைந்தும் தொழாதவன் என்ற சட்டம் அல்ல, அதை விரிவாக பேச நேரமும் அல்ல. மார்க்க சட்டம், அவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதி இல்லை, கழுத்து வெட்டி கொள்ளப்பட வேண்டும். பருவ வயது அடைந்தும் பருவ தொழாதவர்கள் அப்படின்னா, இன்றைக்கு எங்க குடும்பத்தில, நண்பர்கள்ல, உறவினர்கள்ல, அண்டை வீட்டார்கள்ல எத்தனை பேரை கழுத்த விட்டோம். யோசிங்க, இது நான் சொல்லும் சட்டம் அல்ல, மார்க்கத்துடைய சட்டம். இந்த நாட்டிலே அதை அமல்படுத்த முடியாது. நாட்டு சட்டம் அதற்கு இடம் தராது. இஸ்லாமிய நாடாக இருந்தால் நாட்டு தலைவர், ஊர் தலைவர் 3 தரம் சந்தர்ப்பம் கொடுப்பார். சந்தர்ப்பத்தை ஏற்று தௌபா செய்து வரவில்லை என்றால் கழுத்தை வெட்டி அவரை மௌத்தாக்கி விடுவார். இது அல்லாஹ்வுடைய சட்டம். இன்னைக்கு எத்தனையோ பேர் 18 வருடம் 20 வருடம் ஜும்ஆ மட்டும்தான் ஒரு தொழுகையை வீணாக நாசமாக்கினால் 80,000 வருஷம் நரக நெருப்பில் இருக்க வேண்டும். ஒரு செகண்ட், ஒரு 10 செகண்ட் நெருப்பை சுடுவதற்கு நாம் தயார்? உடம்பு தாங்குமா? 80,000 வருஷம். சகோதரர்களே, எப்படி அந்த நெருப்பை நாம் தாங்குவோம்? சகோதரர்களே, மார்க்கத்தை விட்டுக் கொடுக்காதீர்கள், அல்லாஹ்வை மறக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய முதலாவது கேள்வி, இந்த ஹுத்பா கேட்டுவிட்டு விமர்சனம் இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீங்கள் சிந்தியுங்கள். இந்த ஹுத்பா செய்யப்பட்டது அல்லாஹ்வுடைய மக்கள் இந்த ஊரிலே, இந்த நாட்டிலே, உலகத்திலே மேலும் மேலும் உருவாக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக. எந்த நிலைமையிலும் விட்டுக் கொடுத்து விடாதீர்கள்.